ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். பல பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அவங்களோட லக்ஸரி வீட்டில் நம்ம போய் பார்த்தால் இந்த பழைய வாகனம் கண்டிப்பாக நிறுத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழைய வாகனமாக இருந்தாலும் அது பயன்படுத்தாமல் இருந்தாலும் பல பணக்காரர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி வைத்துக் கொள்வது அது ஒரு பழக்கம். அந்த அழகான வீட்டில் பழைய வாகனத்தை நிறுத்தி வைத்துக் கொள்வ ரகசியத்தை நான் போய் கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் எனக்கே மிக ஆச்சரியத்தை உருவாக்கி உள்ளது. இந்த பழைய வாகனம் நான் வாங்கின பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது. இந்த வாகனம் நான் வாங்கின பிறகுதான் என் தொழில் வளம் நல்லா வந்தது. இந்த வாகனம் நான் வாங்கின பிறகுதான் நான் நல்ல ஒரு பங்களா ஹவுஸ் வாங்கினேன். இந்த வாகனம் எனக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு அற்புதமான வாகனம் என்று அவங்க பதில் எனக்கு கூறினார்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனம் அது காராக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், லோரியாக இருக்கலாம் அல்லது மோட்டார் பைக்காக இருந்தாலும் அந்த வாகனத்தில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு என்று அந்த ரகசியத்தை இந்த பணக்கார மூலியமாக நான் தெரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் பல பேர் புதிய வாகனத்தை வாங்கி வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடைந்ததை நான் பார்த்துள்ளேன். அதே சமயத்தில் அந்த வாகனம் அவங்களுக்கு ஒத்து வராத பட்சத்தில் வாழ்க்கையில் கீழே சரிந்து விழுந்ததையும் நான் பல பேர் பார்த்துள்ளேன். இதை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அந்த அதிர்ஷ்டம் வாகனத்தில் அல்ல, அந்த வாகனத்தோட கூட்டு எண்ணில் கண்டிப்பாக உண்டு. அதாவது வாகனத்தோட நம்பர் பிளேட்டில் அந்த அதிர்ஷ்டம் ஒளிந்து உள்ளது. அந்த வாகன அதிர்ஷ்டமான எண்களை எப்படி முறையாக கணித்து நம்ம பயன்படுத்துவது என்று இந்த வீடியோ பதிவில் அந்த ரகசியத்தை உங்களுக்கு கூற உள்ளேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக உங்களை எளிதில் வந்து சேரும். ஒரு புதிய வாகனம் நீங்கள் வாங்கும் போது அந்த வாகனத்தோட கூட்டு எண், அதாவது வாகனத்தோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாகன எண், அதாவது வாகனத்தோட நம்பர் பிளேட் BKS 5995, இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாகனத்தோட நம்பர் பிளேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஆல்பபெட்டிக்கோட எழுத்துக்களும் பின்னால் வரக்கூடிய அந்த எண்களையும் சேர்த்து நம்ம கூட்ட வேண்டும். BKS 5995 இந்த நியூமராலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட்டிக், அதாவது இந்த எழுத்துக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ உண்டு. அதாவது B என்றால் 2, K என்றால் 2, S என்றால் 3. இதெல்லாம் நீங்கள் கூட்டி பின்னால் வரக்கூடிய எண்களையும் கண்டிப்பாக கூட்ட வேண்டும். இப்போ இந்த எண்களையும் இந்த ஆல்பபெட்டிக் நீங்கள் கூட்டி பார்த்தால் கூட்டு எண் கண்டிப்பாக 35 வரும். நியூமராலஜி ஆல்பபெட்டிக், அதாவது எழுத்துக்களோட வேல்யூ இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்கள் வாகனமோ இல்லை புதுசாக வாகனம் நீங்கள் வாங்கும்போது அதை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாகன எண் 35, அதாவது 3 + 5 = 8. இந்த வாகன எண் பார்த்தீங்கன்னா 8இல் உள்ளது. உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் இந்த 8 என்ற எண் ஒத்து வருமா ஒத்து வராதா என்று நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு முறையாக பயன்படுத்துவது மிக்க நலம். ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி 20ஆம் தேதி 5வது மாதம் 1998. இவரோட பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 20, அதாவது பர்த் நம்பர் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இவர் பிறந்தார். அதே சமயத்தில் இவரோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 7, அதாவது பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 7 கண்டிப்பாக வரும். இவர் பிறந்த தேதி 20, கூட்டுத்தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7, வாகன எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 8. இந்த 8 இவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குமா கொடுக்காதா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த 8 இவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்காது. வாகனத்தோட கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 35, அதாவது 3 + 5 = 8. இந்த 8 பார்த்தீங்கன்னா சனி பலம், அதாவது சனீஸ்வரோட ஆதிக்கம் உள்ள ஒரு எண்கள் தான் இது 8. 8 எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சனி பலம் நிறைஞ்ச ஒரு எண். சனீஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கர்மிக் ரோலர், அதாவது இவர் சோதனையும் வேதனைகளும் துன்பத்தை கொடுத்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 20, கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 7.
கண்டிப்பாக இந்த 8 எண் இவருக்கு ஒத்து வராது. இதை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக்க நலம். அப்படி இந்த எண்ணை இவர் பயன்படுத்தி வந்தால் வாகனத்தில் விபத்துகள், வாகனம் பழுதாவதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கவனம். இவ்வகையான ரகசியத்தை நீங்கள் முறையாக தெரிந்து கொண்டு அதை கணித்து உங்கள் வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பண வரவுகள், வாழ்க்கையில் பல சக்சஸ், வெற்றி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இது உறுதி. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், கேளுங்கள். நீங்கள் புதிய ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனத்தோட அந்த நம்பர் பிளேட் முன்னுக்கு உள்ள அந்த ஆல்ஃபபெட்டிக்கோட எழுத்துக்களும் பின்னால் வரக்கூடிய எண்களையும் இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்து கூட்டுத்தொகை 23 அல்லது 41 கண்டிப்பாக இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம். எண் 23 அல்லது எண் 41 ஒரு வாகனத்தில் எல்லோரும் பயன்படுத்தி வந்தாலும் சிலருக்கு நீங்கள் பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கவில்லை என்றாலும் கெடுதல் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் உங்கள் வாகன அதிர்ஷ்டம் தெரியாதவங்க இந்த எண் 23 அல்லது 41 எண்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முயர்ந்து பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வாகன வர்ணங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் அதிர்ஷ்டமாக அமைந்து விட்டால் இன்னும் நல்ல பலன்களும் வாகன அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒரு உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 5வது மாதம் 1998 இவர் பிறந்த தேதி 2, கூட்டுத்தொகை 7. இவரோட அதிர்ஷ்டமான வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா 3 உள்ளது. 1வது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், 2வது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ. இவரோட வாகனத்தோட வர்ணங்கள் இந்த வர்ணங்கள் அமைந்து விட்டால் கண்டிப்பாக வாகன அதிர்ஷ்டம் இவருக்கு உருவாகிவிடும். ஒரு வாகனத்திலிருந்து பல வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், பண லாபங்கள் கண்டிப்பாக இவருக்கு ஈர்த்து கொடுத்துவிடும். இது உண்மை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் எல்லா எண்காரர்களோட அதிர்ஷ்டமான எண்கள், துரதிர்ஷ்டமான எண்கள், அதிர்ஷ்டமான வர்ணங்கள், துரதிர்ஷ்டமான வர்ணங்கள் என்னால் கணித்து கூற முடியாது. அதனால் இந்த காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாகனத்தோட எண்கள், வாகனத்தோட வர்ணங்கள், உங்கள் பிறந்த தேதி, கூட்டு எண் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வாகனம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குமா கொடுக்காதா என்று அந்த அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூறுகிறேன். ட்ரை பண்ணுங்கள். அல்லது புதிய வாகனம் எடுக்க போகிறீங்களா, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை கான்டாக்ட் பண்ணி நேராக சந்தித்தோ அல்லது கால் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் வாகனம் வாங்குவது மிக்க நலம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும், இந்த கலைக்கும், இறைவனுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.